வார்த்தை ஏதும் பேசிட தோணல வாழ்வே இனி நீ தாண்டி காலம் அது பேசுற மாதிரி நானும் என தாரண்டி மொத்த சன்மம் ஒன்று போக கொஞ்சம் பாரண்டி. இப்போ சொல்லு, ஈவினிங் எதுக்கு கேம்புக்கு வந்து கோவப்பட்டேன்? நான் ஏன் கோவப்பட்டேன்னு உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் ஏன் அப்படி பண்ணீங்க? அன்புமா, நான் எதிர்த்து அதாண்டி அப்படி பண்ணேன், வேணும்னே பண்ணலடி. அது எனக்கும் தெரியும். ஆனால் நீங்கள் எல்லாத்தையும் பார்த்து தெரிஞ்சு அப்படி தானே இருக்கணும். நீங்கள் அப்படி பண்ணியிருக்க கூடாது. நீ என்ன பேச வரேன்னு எனக்கு புரியுது. ஜான்சி பார்த்ததை வச்சு தானே என்கிட்ட வந்து கோவப்படுறதுக்கு வந்தா? ம் இல்லை, நானே தான் கேட்டேன். அங்கே எல்லோரும் இருக்காங்கல்ல, அங்கே ஏன் அந்த மாதிரி பண்ணிக்கிட்டு? அங்கேயே அந்த மாதிரி பண்ணிக்கிட்டுனா எல்லா பசங்களும் வேர்த்தா சட்டை பட்டனை கட்டி விடுறதுலாம் நார்மலான விஷயம் தானே. அதே தான் நான் பண்ணேன். இவ்வளோ நாளாக எனக்கு அது தப்பாக தெரில, அதனால எப்பயும் போல இருந்துட்டேன். தெரியணும், இதுக்கப்புறம் தெரியணும். டாக்டர் அன்புக்கு மட்டும்தான் நான் சொல்லியிருக்கேன்ல, நம்மளுக்கு கல்யாணம் அன்னைக்கு ராத்திரி நீங்கள் மெட்டி போட்டுக்கிறதுக்கு கூட அன்பு சொன்னல, நீங்கள் காலைல மெட்டி போட்டிருந்தா உங்களை யாரும் தப்பாக பார்க்க மாட்டாங்க, அதனால் மெட்டி போட்டுக்கோங்க அப்படின்னு. அதனால தானே நீங்கள் இது வரைக்கும் மெட்டி போட்டிருக்கீங்க. அப்படி இருக்கும்போது என் டாக்டரை யாரும் தப்பாக பார்க்கக்கூடாதுல்ல. யாரும் தப்பாக பார்க்க மாட்டாங்க. அந்த மாதிரி ஜென்மலாம் அதுங்க அப்படி தான். அவள் தப்பாக பார்த்ததுக்கு டாக்டர் என்னடி பண்ணுவேன்? டாக்டர்கிட்ட கோச்சிக்கிட்டேன். அவங்க அப்படி பண்ணுவாங்கன்னா அவங்க முன்னாடி நீங்கள் அப்படி நின்னதுனால தானே அவங்க பார்த்தாங்க. நீங்கள் ஒழுங்காக நின்றுந்தா அவங்க ஏன் பார்க்க போகிறாங்க? அப்பா அவங்க பார்த்துட்டு ஏதோ பேசுனதுனால தான் நீ கோவப்பட்ட, ஒத்துக்கிறேன். ஆமாம். சரி, இதுக்கப்புறம் எந்த சூழ்நிலையிலையும் யார் இருந்தாலும் இல்லைனாலும் இந்த மாதிரி 4 பேர் இருக்கிற இடத்துல டாக்டர் சட்டை பட்டனை கழட்டி விட்டு நிற்க மாட்டேன். எல்லாரும் பார்க்குற மாதிரி நடந்துக்க மாட்டேன். போதுமா? டாக்டர், இப்படிலாம் நான் சொல்கிறது தப்பா? நீங்கள் எனக்கு மட்டும்தான் உங்களை யாரும் தப்பாக பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறதுலாம் தப்பா? தப்புன்னு யார் சொன்னா? 100% கரெக்டு தான். ஒரு பொண்ணு இப்படி நின்னா நம்ம ஒத்துப்போமா? ஏன் என் பொண்டாட்டி நீ அப்படி நின்னா நான் ஒத்துப்பேனா? வேர்க்குது அதனால நான் இப்படி எதனா பண்ணேன் அப்படின்னு நீ சொன்னீங்கன்னா நான் அதை ஏற்றுப்பேனா? எப்படி என்னால் ஏற்றுக்க முடியாதோ அதே தான் உனக்கும். நீ சின்ன குழந்தையாவே இருக்கடி. அதனால நம்ம பண்ணுறது தப்புனா அவங்க பண்ணுறது தப்பு தான் நீ நியாயமாக பேசுகிற. இதெல்லாம் கேஷுவலாக இருக்கும்ன்ட்டு எல்லார மாதிரியும் நீ அக்செப்ட் பண்ணிக்கல. ஆக்சுவலி அக்செப்ட் பண்ணிக்கிட்டா கூட எனக்கு அது பெரிய விஷயமா தெரிஞ்சிருக்காது. நீ அக்செப்ட் பண்ணிக்காம இது தப்பு டாக்டர் நீங்கள் பண்ணதுன்னு கேட்ட பற்றியா? அது எனக்கு பிடிச்சிருக்கு. டாக்டர், உங்களை நான் ரொம்ப கஷ்டப்படுத்துகிறேன்னா? கஷ்டம்லாம் படுத்துறாடி என் தங்கம். நீ கேட்குறதெல்லாம், நீ பொசசிவாக இருக்கிறதெல்லாம் எனக்கு ரொம்பவே ஹாப்பியாக தான் இருக்குது. நீங்கள் அன்புக்காக பொய் சொல்லலைல்ல? நீங்கள் அன்பு மனசு கஷ்டப்படணும்லாம் எதுவும் பேசலல்ல? நான் கேட்டது தப்பும் இல்லைல்ல? டாக்டர் எனக்கு மட்டும்தான். டாக்டரும் உனக்கு மட்டும்தான். அதை யாராலையும் மாற்ற முடியாது. போதுமா? தயவு செஞ்சு நீ ஃபீல் பண்ணாத. நான் தான் சொல்லிட்டேனே, நான் பண்ணது தான் தப்பு. இதுக்கப்புறம் அந்த மாதிரி நடந்துக்க மாட்டேன் டாக்டர். போதுமா? ம் சரி டாக்டர், நான் ஒன்று கேட்பேன், நீங்கள் பதில் சொல்லுவீங்களா? என்ன கேட்க போறீங்க மேடம்? டாக்டரே, அந்த அக்கா நான் வரும்போது இன்னும் நிறையா பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இவன் எந்த சந்தோஷமும் அவனுக்கு தராதப்பவே அவன் இப்படிலாம் பண்ணுறான், தலையில் தூக்கி வச்சுட்டு ஆடுறான், இவளால் இவனுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவளெல்லாம் இவன் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்ன வாழ்ந்திருக்கான், இன்னும் வாழ போகிறான், இவன் அவன் எதையுமே புரிஞ்சுக்க மாட்றா அப்படின்லாம் சொன்னாங்க. டாக்டரே, நான் உங்களை கஷ்டப்படுத்துகிறேன் தானே அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டா? அன்புமா, நான் அதெல்லாம் எதிர்பார்த்து உன்னை கல்யாணம் பண்ணிக்கலடி. ஃபஸ்ட்டு நீ டாக்டரை புரிஞ்சுக்கோ. யார் எது சொன்னாலும் அதுக்கு பதில் சொல்ல கற்றுக்கோ. இப்படிலாம் உடஞ்சி போய் நிற்காதடி. நான் சின்ன வயசுலேருந்து ஃபஸ்ட்டு எங்கினது தாய்ப்பாசம். நம்மளுக்கு ஒரு அம்மா இருந்தால் நம்மளை பார்த்துப்பாங்கன்னு தான் இந்த டாக்டர் ஏங்கியிருக்கேன். அதை ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி என் வசந்த் என் கூட இருந்தான். ஆனால் எப்போவுமே அவனால் இருக்க முடியலல்ல. கொஞ்ச நாளாக பிரிஞ்சுட்டான். அப்பப்போ பார்க்குற மாதிரி தான் இருக்குது. ஆனால் கடவுளாக பார்த்து உனக்கு தாய்க்கு தாயா, தாரத்துக்கு தாரமாக உன் அன்புவை தரண்டான்னு கொடுத்துருக்காரு. இது வரைக்கும் என்னை எதுக்காவது குறை வச்சிருக்கியா? கல்யாணம் ஆன நாள்லேருந்து, கல்யாணத்துக்கு முன்னாடியும் சரி, என்ன உனக்கு தெரிஞ்ச நாள்லேருந்து இந்த டாக்டருக்கு ஏதாவது குறை வச்சிருக்கியா? பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்க. டாக்டர் இந்த டைமில் சாப்பிடுவார், தூங்குவார், குளிப்பார், அவருக்கு இதை எடுத்து வைக்கணும் அதை எடுத்து வைக்கணும்னு பார்த்து பண்ணுறடி. இப்படிலாம் யாராலையாச்சும் பார்த்துக்க முடியுமா? சின்ன வயசுலேருந்து நான் ஏங்கின ஏக்கம் அதுதானடி. எனக்கு ஒரு தாய்ப்பாசம் வேணும் தானே ஃபஸ்ட்டு நான் ஆசைப்பட்டேன். அந்த தாய்ப்பாசத்தை இது வரைக்கும் நீ எனக்கு முழுசாக கொடுக்குற. அதுவே என் வாழ்க்கையில் எவ்வளோ பெரிய பாக்கியமாக நான் நினைக்கிறேன் தெரியுமா? அதுக்கப்புறம் தாண்டி நான் உன்னை தாரமாக நினைக்கிறதுலாம். இன்னும் நான் தாரமாக நினச்சேன் அப்படின்னா உன் கூட எப்போவோ வாழ்ந்துருப்பாண்டுமா. உன்னை கன்வின்ஸ் பண்ணுறதுலாம் ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. இருந்தாலும் என் அன்புக்கு முழுசாக அதில் விருப்பம் வரணும். என் மனசுலேயே ஒரு சில ஆசை இருக்குது. அதெல்லாம் நிறைவேறினதுக்கப்புறம் தான் என் அன்பு கூட முழுசாக வாழணும்னு ஆசைப்பட்றேன். அதனால தான் வெயிட் பண்ணுறேன். இல்லைனா என் அன்புக்கு புரிய வைக்கிறதோ என் அன்பு கூட வாழறதோ ஒன்றும் கஷ்டம் கிடையாது. உன் இஷ்டத்துக்கு நான் விட்டுட்ருக்கேன். அதனால் நான் மனசு கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நீ தான் என்னை கஷ்டப்படுத்திட்டுருக்க அப்படின்லாம் தயவு செஞ்சு யோசிக்காத. டாக்டரும் விருப்பப்பட்டு தான் இதெல்லாம் தள்ளி போட்டுட்ருக்கேன். அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோ. டாக்டரே, உண்மையாக தான் சொல்கிறீங்களா? நீங்களும் விருப்பப்பட்டு தான் இதெல்லாம் வேணான்னு தள்ளியிருக்கீங்களா? ஆமாண்டி தங்கம், எனக்கு ஒரு சில கமிட்மெண்ட்ஸ்லாம் இருக்குது. அதாவது செஞ்சு முடிக்க வேண்டிய கடமைலாம் இருக்குது. அதெல்லாம் முடிக்கணும்னு தான் டாக்டரும் வெயிட் பண்ணுறேன். அதனால் நீ மட்டும் விருப்பப்பட்டு இதெல்லாம் தள்ளி போடல. நானும் உன் கூட ஒத்துழைச்சி என் விருப்பத்துக்காகவும் தான் தள்ளி போட்டிருக்கேன். போதுமா? இல்லை, எனக்காக சொல்கிறீங்க? ஆமாம், அன்புக்காக சொல்கிறாங்க. டாக்டரு பொய்யா சொல்லிட்டு இருக்காரு, அப்படி தானே?
இல்லை, என் டாக்டர் உண்மை தான் சொல்வார், எனக்கு தெரியும். தெரியும்ல, அப்புறம் என்ன? டாக்டர் விருப்பப்பட்டு தான் தள்ளி போட்டுட்ருக்காரு. ஏன் என் பொண்டாட்டி என்ன சந்தோஷமாக தான் வச்சுருக்கா, அன்பாக பார்த்துக்கிறா, அரவணைச்சிருக்கா, இதோ பாரு கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா. இதெல்லாமே எனக்கு போதுமே. ஆமாம். ஆமாம் தான், என் பொண்டாட்டி இறுக்கமாக கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறா. இதுவே போதும், அப்பப்போ கொடுக்குற மொத்தமே போதும். அவள் பார்க்குறான்னு தெரிஞ்சு தான் அந்த இடத்துல நான் அப்படி பண்ணேன். நீ நானும் ஒத்துமையாக தான் இருக்கும், எந்த சந்தோஷத்துக்கும் குரலன்னு அவள் தெரிஞ்சுக்கணும். அப்போ தான் அவளோட எண்ணத்தையும் அவள் மாற்றிப்பா. அதனால தான் அந்த டைமில் அப்படி நடந்துக்கிட்டேன். சாரிடி. நீங்கள் ஏன் திடீர்னு அப்படி பண்ணீங்கன்னு நான் யோசிச்சுட்டே இருந்தேன் தெரியுமா. ஆனால் இதுதான் காரணமாக இருக்கும்னு எனக்கு இப்போ தான் புரியுது. புரிஞ்சிருச்சுங்களா மேடம்? புரிஞ்சிருச்சுங்க டாக்டரே. என் அழகி. ஆனால் ஒரு மொத்தம் அப்படியே கேட்டு கேட்டு கொடுக்குறேன்ட்டு அப்பப்போ நிறைய மொத்தம் கொடுத்துக்கிறீங்க தெரியுமா. ஏன் கொடுக்குறது பிடிக்கலையா? பிடிச்சிருக்கு. அப்போ கொடுத்துக்கிட்டே இருப்பேன். சரி டாக்டரு, கொஞ்ச நேரம் வேலை இருக்குது, ஒரு முக்கியமான வேலை, போய் முடிச்சுட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் அன்புமா போய் உன்னோட வேலை ஏதாவது இருந்தால் முடிச்சுட்டு சீக்கிரமாக ரூமுக்கு வந்துடு. என்ன வேலை? அப்பப்போ எனக்கு தெரியாமல் ஏதோ முக்கியமான வேலை பண்ணுறேன்னு சொல்கிறீங்க. அந்த டைரி ஒன்று இருக்குல்ல, அது கூட ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க. என்ன விஷயம்? அதுவா? ஒரு இம்பார்ட்டண்டான வேலை தான், கண்டிப்பாக ஒரு நாள் உனக்கு சொல்கிறேன். அப்போ அன்புமா கிட்ட சொல்லாமல் ஏதாவது பண்ணுறீங்களா? அன்புமா கிட்ட சொல்லாமலாம் எதுவும் பண்ண மாட்டேன், கூடிய சீக்கிரம் சொல்கிறேன். என்னாச்சு, போகிறேன்னு சொல்லிட்டு சாஞ்சிட்டீங்க? அன்புமா, மனசு ஏதோ கஷ்டமாக இருக்குடி. ஏன் இவ்வளோ நேரம் டாக்டர் அன்புமாக்கு எதை சொல்லிட்டு இருந்தாரு? டாக்டருக்கு என்ன வாப்பேன்? மனசுக்கு ஏதோ கஷ்டமாக இருக்குது, பண்ணுறதெல்லாம் கரெக்டாக தப்பா, நல்லபடியாக முடியுமா அப்படின்னு மனசுக்குள்ளே 1000 கேள்வி. அதான். அப்படி என்ன பண்ண போகிறீங்க? ஏன் இவ்வளோ குழம்பி போயிருக்கீங்க? இப்படிலாம் இருக்க மாட்டீங்களே. நீங்கள் தான் எல்லாருக்கும் ஆறுதல் சொல்லுவீங்க. அப்படி இருக்கும்போது டாக்டரே சின்ன பிள்ளை மாட்டுக்கு இப்படிலாம் இருந்தால் என்ன அர்த்தம்? அம்மாவாக நான் நினைக்கிறேன்னு அர்த்தம். கொஞ்ச நேரம் இப்படி சாஞ்சிட்டு இருந்தா டாக்டர் மனசுக்கும் தைரியம் வந்துடும், மைண்டுக்கும் தைரியம் வந்துடும். அதனால் இப்படியே கொஞ்ச நேரம் சாஞ்சிக்கிறேன்டி. உண்மையாகவே இந்த மாதிரிலாம் சாஞ்சிக்கிட்டா உங்களுக்கு தைரியமாக இருக்கா? நான் உங்களுக்கு அந்த தைரியத்தை கொடுக்குறேன்னா? தைரியத்தை கொடுக்குற. முன்னாடிலாம் எனக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் போய் வசந்த் மடியில் தான் படுத்துப்பேன், வசந்த் மேலே தான் சாஞ்சிப்பேன். இப்பவும் அப்படி தான் பண்ணுறேன். இருந்தாலும் அவன் அளவுக்கு ஒருத்தவங்க மேலே சாஞ்சாலோ அவன் தோளில் சாஞ்சா கிடைக்கிற தெம்பு வேறு யாருக்கிட்டையும் நான் ஃபீல் பண்ணதில்லை. அதுக்கப்புறம் நான் ஃபீல் பண்ணுறேன்னா அது உங்ககிட்ட தான். அப்போது சாஞ்சிக்கோங்க. நீங்கள் சாஞ்சிக்கிட்டா உங்கள் மனசில் இருக்கிற கஷ்டம்லாம் போகணும். சாஞ்சிக்கோங்க. ஒரு தெளிவான முடிவை டாக்டர் எடுப்பார்ல, இந்த மாதிரிலாம் மனசு கஷ்டம் போயிட்டா. கள்ளிருக்கும் தாமரையை கையணைக்கும் வான்பிறைய உள்ளிருக்கும் நாடி எங்கும் முந்தன் உயிர்தான். இனி வரும் எந்த பிறவியிலும் உன்னை சேர காத்திருப்பேன். விழி மூடும் இமை போல விலகாமல் வாழ்ந்திருப்பேன். உன்னைப் போல தெய்வமில்ல, உள்ளம் போல கோவிலில்ல. தினந்தோறும் அர்ச்சனைதான், எனக்கு வேறு வேலை இல்லை. டாக்டர் எல்லாரும் என்ன வெகுளி விவரம் கட்டவன்னு சொல்லுவாங்க. ஆனால் எங்கள் அண்ணன் மட்டும் என் மடியில் சாஞ்சா, என் மடியில் படுத்திருந்தா எனக்கு கஷ்டம்லாம் போயிடுது. பாப்பா, உன் மடியில் படுத்திருக்கும் போது எனக்கு அவ்வளோ நிம்மதியாக இருக்குது, தூக்கம் வருது, நான் படுத்துக்கிறேன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு படுத்துக்கும். இப்போ நீங்கள் பண்ணுறப்ப எங்கள் அண்ணனை மாதிரியும் இருக்குது தெரியுமா. ஏய், நான் பண்ணுற ஒன்று கூட நான் பண்ணுற மாதிரி உனக்கு தோணாதா? உங்கள் அண்ணன் பண்ணுற மாதிரி தான் தோணுமா? என்னடி அநியாயம் பண்ணுறேன்? டாக்டருக்கு உண்டான பாசத்தை கூட பிரித்து உங்கள் அண்ணன்ட்ட கொஞ்சம் கொடுத்துட்டு தான் என்கிட்ட வருவா, அப்படி தானா? டாக்டர் இப்போ நீங்கள் சண்டை போடுறீங்களா எங்கள் அண்ணனுக்கு பாதி பாசத்தை கொடுக்குறேன்னு? ஆமாம், பின்ன எது பண்ணாலும் எங்கள் அண்ணன் சொன்னால் அப்போ டாக்டருக்கு எப்போ தான் நீ தனியாக பாசத்தை கொடுப்பேன்? டாக்டர் நல்லா மாட்டிக்கிட்டாரு. எங்கள் அண்ணன் சொல்லிட்டு டாக்டர்கிட்ட பேசுறதுனால எங்கள் அண்ணனுக்கு பாதி பாசத்தை நான் பிரித்து தரேனா? அப்போ அதே மாதிரி எப்போ பேசினாலும் வசந்த மாமான்னு சொல்லிட்டு தான் அன்பழகி பாசத்தை அவர் கூட சேர்த்து பேசுறீங்க. அப்போ அன்பழகி சொன்னா எனக்கு அது வசந்த மாமா கூட அன்பழகி சேர்த்து பேசாதீங்கன்னு உங்களால் பேச முடியுமா? சொல்லுங்க. வசந்த மாமா இல்லாமல் அன்பழகி நீ பண்ணுறது எனக்கு பிடிச்சிருக்குன்னு நீங்கள் பேசுங்க பார்க்கும். ஐயோ அண்டுமா, நீ அடி இது. பின்ன என்னவா, இப்போ தோளில் சாயும்போது கூட வசந்த் மாமா மேலே சாஞ்சப்போ உங்களுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் கிடைக்குதோ அதே மாதிரி தான் அன்புமா உன் மேலே சாஞ்சாலும் எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்குதுன்னு தானே சொன்னீங்க. அன்புமா உன் மேலே சாஞ்சிட்டேன் எனக்கு சந்தோஷமா இருக்குன்னு சொன்னீங்க. அப்போ நீங்கள் அப்படி தானே சொன்னீங்க. அதே மாதிரி தான் நான் சொல்லுவேன். எங்கள் அண்ணன் தானே எனக்கு சொல்லிச்சு என் மடியில் படுக்கிறது நல்லா இருக்குன்னு. அதுக்கப்புறம் தானே நீங்கள் சொல்லியிருக்கீங்க. அப்போ எங்கள் அண்ணனை சொல்லி தான் சொல்ல முடியும். அப்போ டாக்டர் பண்ணது தப்புனா அன்பழகி பண்ணது தப்பு, டாக்டர் பண்ணது ரைட்டுனா அன்பழகி பண்ணதும் ரைட்டு தான். அப்பா அன்பழகி விவரம் இல்லாதவே விவரம் சொல்லி கொடுங்கன்னு நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்லாம் எப்படி சொல்றாங்க தெரியுமா? ஆனா உன்ன மாதிரி விவரம் ஊர்ல யாரும் இல்லடி. எப்படி பாயிண்ட் பிடிச்ச பத்தியா? டாக்டர் நீங்கள் வேற, நீங்கள் சொன்னதுக்கு நான் விளக்கம் கொடுத்தேன், உடனே அன்புமா கிட்ட வந்துடுவீங்க. போங்க. போங்களா? இவ்வளவு விவரமா பேசிட்டு போங்களாம்ல. சரி கோச்சிக்காதீங்க. நீங்கள் வசந்த் மாமா மாதிரி பேசுறீங்க, நான் எங்கள் அண்ணனை பற்றி பேசுகிறேன். அதனால ரெண்டு தப்பு கிடையாது. வாங்க நீங்கள் தோளில் சாஞ்சுக்கோங்க, அன்புமா பார்த்துக்கிறேன். இல்ல சரியான ஆல்ரெடி நீ டாக்டர் எப்படி கவுக்கணுமோ அப்படி கவுக்குற.
அப்படிலாம் எனக்கு எதுவும் பண்ண தெரியாது. டாக்டர் அன்புமாவுக்கு தெரிஞ்ச மாதிரி பேசுகிறேன், அது டாக்டருக்கு பிடிச்சிருக்கு, கவுந்துட்டேன்னு சொல்கிறாரு. நான் ஒன்றும் தனியெல்லாம் டாக்டர் எதுவும் கவுக்கல. என்ன நீ இப்படி பேசுறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குடி. ஏதோ ஒரு குட்டி பிள்ளைகிட்ட போய் சண்டை போட்டுட்டு இருக்கிற மாதிரி இருக்கு வர வர. நான் குட்டி பிள்ளை தான். என் டாக்டருக்கு நான் குழந்தை மாதிரி தான் டாக்டர் சொல்லியிருக்காருல. ஆமாம் ஆமாம், டாக்டருக்கு குழந்தை மாதிரி தான் இந்த அன்புமா. சரி, அப்படியே சிரிக்கிறதெல்லாம் சரிதான். டாக்டர் எவ்வளோ நாளாக உனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கேன். ரிட்டன் எப்போ கொடுக்க போகிறேன்? ஆ என்ன கொடுத்தீங்க? அதான்டி அப்பப்போ கொடுக்குறேனே, அதெல்லாம் எப்போ திருப்பி தர போகிறேன்? சரியான காரியக்காரமா இவரை நாங்களா கொடுக்க சொல்லி கேட்குறோம், இவரை அப்பப்போ கொடுத்துட்றாரு. அதை திரும்பி வேற கேட்பாராமே, நாங்கள் கொடுக்கணுமா? இனிமேல் கொடுக்காதீங்க, கொடுத்தா தானே திருப்பி கேட்கணும்னு தோணுது, அதனால கொடுக்காதீங்க, திருப்பி வாங்கவும் தேவையில்ல. அப்படி டாக்டர் கொடுக்கறதுனால தான் நீங்கள் வாங்கிக்கிறீங்க, இல்லைனா உங்களுக்கு விருப்பம் இல்லை, அப்படி தானே? அப்படிதான். சரிடி, டாக்டர் இப்படி சொல்லிட்டல, இதுக்கப்புறம் அன்புமாவுக்கு கொடுக்க மாட்டேன்டி. இனிமேல் அன்புமாவை வந்து டாக்டருக்கு எப்போ முதல் முத்தம் கொடுக்குறாலோ அதுக்கப்புறம் தான் இந்த டாக்டர் அன்புமாவுக்கு கொடுக்க ஆரம்பிப்பான். பார்த்துக்கோ, இதுக்கப்புறம் இந்த டாக்டர் கொடுக்க மாட்டான், இது டாக்டரோட சபதம். டாக்டரே அவசரப்பட்டு சாபதெல்லாம் போடாதீங்க, ஏன்னா அன்புமா கொடுக்க மாட்டா. பார்க்குறேன், அன்புமா கொடுக்க மாட்டேன், அப்படி தானே? டாக்டரும் கொடுக்க மாட்டேன். பொண்டாட்டி எவ்வளோ வைராக்கியமாக இருக்கும்போது புருஷனானா வைராக்கியமாக இருக்க மாட்டேனா? பாப்பண்டி, நான் கொடுக்க மாட்டேன். சரி கொடுக்காதீங்க. ஏய், அப்போ கூட கொடுக்குறேன்னு சொல்ல மாட்டேனா? ஒரு மாதிரியா வந்துடும், அப்புறம் வேணாம். ஆரம்பிச்சிட்டாயா? சரி வா கிட்டக்க. அப்படியே கொஞ்ச நேரம் சாஞ்சிருந்துட்டு போய் எனக்கு ஒரு வேலை இருக்குது, அதை முடிச்சுட்டு வந்துடுறேன். சொல்ல போனால் என் நாட்களை வண்ணம் பூசி தந்தவளும் நீதான். துள்ளல் இல்லா என் பார்வையில் துண்டில் மீனாய் வந்தவளும் நீதான். எத்தனை நாள் பார்ப்பது, எட்டி நின்று காய்வது. கள்ளக்கூறல் பாடல் உள்ளே ஓடுது, கண்மூடி காதோரம் பாடுது. நெஞ்சில் மாமழை தந்து வானம் கொத்தாட. அப்செட்டா இல்லாம எப்படி இருப்பாங்க? என்ன பண்ணா தெரியுமா அவன் இன்னைக்கு? யாரடி என்ன பண்ணாங்க உன்ன? இந்த சரவணன் தான் என்னை எவ்வளவு அப்செட் பண்ணிட்டான் தெரியுமா? சரவணன் சீனியர் ஒன்ன அப்செட் பண்ணாரா? நீ பார்த்த வேலைக்கு சரவணன் சீனியரோட ஒய்ஃப் தான் அப்செட் ஆனாங்க. அவங்க அப்செட் ஆகி போய் சரவணன் சீனியர் உண்டு இல்லைன்னு ஆக்க போறேன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு நீ பார்த்த வேலைக்கு அவங்க குடும்பம் தான் பாதிச்சிருக்கும். நீ என்ன பாதிக்கப்பட்டு உட்காந்துருக்க? அப்படி எந்த கர்மம் வந்து நடக்கலையே. நான் அப்படிதான் நினைச்சேன். அவ போய் அவனை அப்செட் பண்ணுவா, 2 பேருக்கு சண்டை வரும். ஆனா வேற எல்லாம் நடந்துச்சு. வேற நடந்துச்சா? எனக்கு புரியல, என்ன சொல்ல வர? ஆமா, இவ காதல வாங்கிட்டு போய் அவன்கிட்ட சண்டை போட தான் இருந்தா. அதுக்குள்ள அவன் என்ன நினைச்சான்னு தெரியல. எதுவும் வந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம், ஆனா இப்போதைக்கு எனக்கு வேற ஏதோ தேவைப்படுது அப்படின்ற மாதிரி அவளை டைவர்ட் பண்ணி விட்டான். வேற ஏதோ தேவைப்படுதுன்னு டைவர்ட் பண்ணி விட்டாரா? எனக்கு புரியல ஜான்சி, என்ன சொல்ற? ஆமாண்டி, அவன் ஷர்ட் பட்டனை கைட்டு விட்டதுக்கு உன்ட்ட சண்டை போட போறான்னு தானே சொல்லிட்டு போனா. அப்படிதான் நானும் நினைச்சேன், போய் சண்டை போடுவானு. அவளும் சண்டை போடுற மாதிரி தான் போய் ஆரம்பிச்சான். சரி, அப்ப சண்டை தானே போட்டிருப்பாங்க. அவ சண்டை தாண்டி போட போனா, ஆனா அவன் எங்க சண்டை போட விட்டான்? சண்டை போட விடலையா? ஏன், வேற என்ன நடந்துச்சாங்க? ஆக்சுவலி அங்கே சண்டை தான் நடந்திருக்கணும், ஏன்னா அவங்க அவ்வளோ கோவமாக போனாங்க நீ பார்த்த வேலைக்கு. நானே மனசு கஷ்டத்தில் தான் இருந்தேன். அவங்க போய் சண்டை போட்டால் தேவையில்லாமல் அவங்களுக்குள்ள பிரச்சனைன்ட்டு. அப்படி எதுவும் நடக்கல, அவன் நடக்க விடலை, பொண்டாட்டியே விட்டு கொடுக்காம இருக்கானாமா. அதனால அவ திட்ட போனா, அவளை வேதா இருந்தாலும் வீட்டுக்கு போய் பேசிக்கலாம்னு சொல்லிட்டு என்னடி இவ்வளோ கோவப்படுற? அப்படி என்ன பண்ணாரே? சமாதானம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு போயிட்டாரா? அவன் சமாதானமா பேசி வீட்டுக்கு கூட்டிட்டு போயிருந்தா கூட மனசு ஒரு அளவுக்கு ஜீர்ணிச்சிருக்கும். அவன் என்ன பண்ணி கூட்டிட்டு போனான் தெரியுமா? என்னடி நீ ஏதோ பெருசா சொல்ல வர போலயே? ஆமா, கட்டு பெத்தாதடி, அதை நினைச்சு பார்த்தாலே எனக்கு அப்படியே உடம்புலாம் எரியுது. உடம்பு எரியுதா? அப்படி என்னடி பண்ணாரு? அவன் பொண்டாட்டிக்கு கிஸ் பண்ணிட்டாண்டி. நான் பாக்குறேன்னு தெரிஞ்சும் வேணும்னே கிஸ் பண்ணி அதோட அவளை ஆஃப் பண்ணி கூட்டிட்டு போயிட்டாண்டி. அவர் பொண்டாட்டிக்கு அவர் கிஸ் பண்ணாரு, அதுக்கே இந்த எருமைக்கு உடம்பு பூரா எரியுது. ஐயோ கடவுளே, கலியுகண்டா. அவன் பண்ணது தப்பு தானே, நான் பாக்குறேன்னு தெரிஞ்சு அப்படி பண்றான். நான் என் மனசு கஷ்டப்பட்டு அவன் யோசிக்கலையா? ஆமா யோசிப்பாரு. ஏய், அவர் பண்ணதெல்லாம் கரெக்ட் தான். அவர் பொண்டாட்டிக்கு தானே அவர் கிஸ் பண்ணாரு, ரோட்ல போறவங்களுக்கு யாருக்கும் கிஸ் பண்ணலையே. எனக்கு தெரிஞ்சு அவரை ஹேண்டில் பண்ண விதம் தான் கரெக்ட். உனக்கு அப்பயாச்சும் புத்தியில உரைக்குதான்னு பார்ப்போம். வினோதினி வேணாண்டி, என்னையும் டென்ஷன் பண்ணி பார்க்காத. இப்போவும் சொல்றேன் ஜான்சி, நான் உன்னை டென்ஷன் பண்ணி பார்க்கல. எல்லாரும் உன்னை கெட்டவன்னு சொல்லியும் நான் ஏன் உன்னை விட்டு போகாம இருக்கேன்னா, உனக்குள்ள ஒரு நல்லவ இருக்கா, அது உனக்கு தாண்டி தெரியல. பேசிக்காவே நீ நல்லவ தான். சரவணன் சீரியை நான் என்னைக்கு ஆசைப்பட்டியோ அதுலேருந்து போட்டியில் அவர் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கே தவிர நீ விருப்பப்பட்டு ஆசைப்பட்டுக்கிட்டு இல்லடி. நீயே நல்லா யோசிச்சு பாரு. எனக்கு தெரிஞ்சு அவர் மேலே இருக்கிறது உனக்கு காதலா இல்லை புடிவாதமான்னு உனக்கே புரியும். ஏய், நீ ஒன்னும் என்ன கன்ஃபியூஸ் பண்ணாத. எனக்கு அவன் மேலே இருக்கிறது காதல் தான், எனக்கு நல்லாவே தெரியும்.
இல்லடி, நான் அடிச்சு சொல்லுவேன். உனக்கு சரவணன் சீனியர் மேலே இருக்கிறது காதல் கிடையாது. அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு உன் மைண்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போக மாட்டேன். நல்லா யோசிச்சு பாரு. முடியாது வினோதினி, எனக்கு சரவணன் வேணும். உனக்குள்ள ஒரு நல்லவ இருக்கா. அந்த கேரக்டர் வெளியில் வரணும்னா இன்னும் நீ நிறைய அவமானத்தை சந்திச்சு தான் ஆகணும்னு விதி இருக்கும்போது நான் சொல்லியும் உன் காதில் ஏறாது, வேற யார் சொல்லியும் காதில் ஏறாது. நீயாக தான் யோசிச்சு பார்க்கணும். சரி, நான் வெளியில் கொஞ்சம் போகிறேன், போயிட்டு வந்துடுறேன். இப்போ எங்கே போகிறேன்? வினோத்தை 2-3 நாளாக பார்க்கல, ஸோ அதான் பார்க்க போகிறேன். சரி, போயிட்டு வா. நான் திரும்பவும் சொல்கிறேன் ஜான்சி, உனக்குள்ளே ஒரு நல்லவ இருக்கா. பேசிக்காக நீ நல்லவ தான். அதை நான் புரிஞ்சுக்கிட்டு தான் உன் கூட இருந்துகிட்ருக்கேன். நீ கெட்டவன் நான் என்றைக்குமே சொல்ல மாட்டேன். உனக்குள்ளே நீயே ஒரு கேட் போட்டு லாக் பண்ணி வச்சுருக்க. அதை ஓப்பன் பண்ணி உள்ளே பாரு. நீ உனக்கே புரியும் சரவணன் சீனியர் மேலே நீ வச்சிருக்கிறது பிடிவாதமா இல்லை காதலான்னு. சரி, நான் போயிட்டு வரேன்டி. உண்மையாவும் வினோத்து தான், பொய்யாவும் வினோத்து தான். ஆனால் எப்படி இவ்வளோ மரமண்டையா இருக்க? உன்னெல்லாம் வச்சு இவன் குப்பை கொட்டுறான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் சொல்லுவான், என் பொண்டாட்டியை ஈஸியாக ஏமாத்திடலான்னு. ஏன்டா அவன் அப்படி சொல்கிறான்? நானும் அடிக்கடி கேட்பேன். அது உனக்கு தெரியாது மச்சான், தெரியாது மச்சான்னு சொல்லுவான். இப்போ தான் எனக்கு நல்லா தெரியுது ஏன் அப்படி சொன்னான்னு. அதுக்கு ஏன்டா என்ன இப்போ கோத்துட்டு வேடிக்கை பார்க்குற? அவள் என்கிட்ட வந்து ருத்ர தாண்டவம் ஆடுறதுக்கா? ஒழுங்கா உன் விஷயத்த மட்டும் பேசி புரிய வை. நீ வேற எந்த வெங்காயத்தையும் அவளுக்கு புரிய வைக்க தேவையில்ல. அஜய், என்னை பற்றி இவ்வளோ அசிங்கமாவா சொல்லி வச்சிருக்கேன்? அசிங்கமான சொல்லி வச்சதெல்லாம் இருக்கட்டும். அசிங்கமான சொல்லி வச்சதுக்கு ஏற்ற மாதிரி தானே இப்போ பைத்தியக்காரி மாதிரி ஏமாந்து போய் உட்காந்துருந்தேன். அதுக்கு முதல்ல பதில சொல்லு. நான் சொல்லலாம் மாட்டோம், அவன் இப்போ கண்டுபிடிச்சிருக்க மாட்டான். அவனே தான் சொல்லிட்டானே நீ பைத்தியக்காரி நம்பிடுவே அப்படின்னு. கிரேட் இன்சல்ட். ஆமா, எனக்கு ஒன்று புரியல. நாட கூட அப்படியே நடக்கிற, பேசுறதும் அப்படியே பேசுற, எல்லாமே அப்படியே பண்ற. ஐயோ, சூப்பர் தெரியுமா? அப்படியே இருக்கு. உண்மையாவே நம்புற மாதிரி தான் இருக்கா? உனக்கு எந்த இடத்துலையும் டவுட் வரலையா? சீரியஸா டவுட் வரல தெரியுமா? உண்மையாவே நான் நம்பிட்டு தானே இப்போ சண்டை போட்டேன். கொஞ்ச நேரத்தில் உங்ககிட்ட சக்காலத்தி சண்டைலடா போட்டேன். ஆமா, எதுக்கு இப்போ இப்படி ஒரு கெட்டப்பே? எதுக்கு இந்த கெட்டப்னு உனக்கே தான் இப்போ புரிஞ்சிருக்குமே. உனக்கே கோவம் வந்து இவ்வளோ தூரம் சண்டை போட வந்திருக்க. அப்போ ஸ்ரீநிதி மனசுல இது ஏதோ ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்ல. வசந்த் அவளுக்கு மட்டும்தான் முடிவு பண்ணி அவள் வருவான்னு யோசிச்சோம். அதனால தான் இப்படி ஒரு கெட்டப். இவ்வளோ சூப்பரான பிளான்லாம் நீங்க போட மாட்டீங்களே. பிளான் யாரோடது? சரவணன் சீனியரோடது தானே? ஐயோ பொர்லியன்ட்ரா, இதை மட்டும் கண்டுபிடிச்சிட்டா? எனக்கு தெரியும், எனக்கு ஒரு அளவுலாம் எல்லாத்தையும் கண்டுபிடிக்க தெரியும். கண்டுபிடிச்சு கீச்ச. ஆமா, யாருமே தான் கண்டுபிடிக்கல, நான் மட்டும் கண்டுபிடிக்கலன்னு கடி ஊத்துற. தோபாரு ஸ்ரீநிதி எப்படி தேம்பி தேம்பி அழுதுட்டு இருக்கானே. அவ ஒன்றும் முட்டாள் கிடையாது. அவ கண்ணை மூடிக்கிட்டு என்ன பார்த்துட்டு இருக்கா. ஒழுங்கா என்ன பார்க்கல, புரியுதா? அவன் ஒரு பொண்ணு கூட பேசிட்டு இருக்கான்னு மட்டும்தான் அவன் மைண்ட் செட் இருக்கே தவிர அவன் யாருக்கிட்ட பேசிட்டு இருக்கா, எப்படி பேசிட்டு இருக்கான்றதெல்லாம் அவன் நோட் பண்ண ஆரம்பிக்கல. அவளுக்கு மட்டும் அந்த காதல் கண்ணை மறைக்காம இருந்தா அவ எப்பயோ என்ன கண்டுபிடிச்சிருப்பா. அவ இன்னுமே வசந்த் மேல வச்ச காதல் ஸ்ட்ராங்கா இருக்கிறதுனாலதான் பொண்ணுன்னு ஒருத்தி கெட்ட போட்டு வந்து இப்படி பர்ஃபார்ம் பண்ணதே நம்பிட்டு அழுதுட்டு உட்காந்துருக்கா. ஆமாம்ல, ஒருத்தவங்களை பார்த்தாலே அவள் கெஸ் பண்ணிடுவா, இவங்க இப்படி அவங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் கூட அப்படி தான் இருப்போம். காலேஜில் ஏதாவது ஒரு பொண்ணை பார்த்தா என்னடி இப்படி ட்ரெஸ் பண்ணுறக்கா, அப்படி ட்ரெஸ் பண்ணுறக்கான்றதெல்லாம் பேசுவோம். ஆனால் உன் விஷயத்தில் அவள் எதுவுமே பேசல தெரியுமா? அதுக்கு பேர் தான் காதல். காதல் கண்ணை மறைக்கும்ன்றது அதுதான் மறைஞ்சிட்டு நிக்குது. வினோத் அதனால தான் எஸ்கேப் ஆகி ஓட்டிக்கிட்டு இருக்கேன். இல்லைன்னு வச்சுக்கோ, ஸ்ரீநிதி மட்டும் தெளிவாக யோசிக்க ஆரம்பிச்சிருந்தா எப்போவோ நான் லேடி கிட்ட போட்டதை கண்டுபிடிச்சிருப்பா. அட ஆமா, ஆனால் என் கண்ணை என்ன மறைச்சது? நான் கண்டுபிடிக்காம இருந்தேன். என் மேல வச்சு இந்த காதல் டிச்சல்லும், என் மேல வச்சு இந்த காதல், அதனாலதான் உனக்கு கண்டுபிடிக்க தோணல. நானும் ஒரு பொண்ணுகிட்ட போய் பொசசிவா பேசுறேன்றோன்னு அதை உன்னால தாங்க முடியல. அதுதான் இதுல இருந்து தெரியலையா, உன் காதலும் என் காதலுமே அவ்வளவு ஸ்ட்ராங்கானது தானே. ஆமா அஜய். ஆமாண்டி தங்கம், என் மேல வச்ச காதல் தான் உன் கண்ணை மறைச்சிருச்சு. ஸ்ரீநிதி வசந்த் மேல வச்சிருக்கிற காதல் எவ்வளவு பெருசா உண்மையா எல்லாரும் நம்புறாங்களோ அதே மாதிரிதான் என் இசை தங்கம் இந்த அஜய் மேல வச்ச காதலும் உண்மை. போட்டுட்டான், பிட்ட போட்டுட்டான், அடுத்த பிள்ளைக்கு பிட்ட போட்டுட்டான். பனி மாயம் நீ, கோடை வெயில் சாயம் நீ, துள்ளி விளையாடும் அன்பில் தோகையாகும் காலம் மின்னல் மோதும். ஐ லவ் யூ. ஐ லவ் யூ டூ டிச்சல்லும், பட் ஐ ஹேட் யூ. அஜய், அவன் பொறாமையில பொங்குறாண்டி தங்கம், நீ கண்டுக்காத. வா, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நம்ம ரூம் வரைக்கும் போயிட்டு வந்து அதுக்கப்புறம் அந்த முக்கியமான வேலையை பாத்துக்கிறேன். அஜய், நீங்க தான் முக்கியமான வேலை இருக்குன்றீங்களே, அதை முடிச்சுட்டே வாங்க. பரவாயில்ல. இல்ல அந்த முக்கியமான வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் நம்ம ரூம் வரைக்கும் போயிட்டு நம்ம காதலை வெளிப்படுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து அந்த முக்கியமான வேலையை பாத்துக்கிறேன். அடி வாங்கறதுக்கு ரூமுக்கு தான் போவான், ரொமான்ஸ் பண்றதுக்கு ரூமுக்கு தான் போவான். இவன் எதுக்கு ரூமுக்கு போறானே வர வர புரிய மாட்டுது. ஒருவேளை ரூமுக்கு போனா எல்லா பிரச்சனையும் முடிவுக்கு வந்துருமோ? டே, பிரச்சனை சரியாயிடும் முடிவுக்கு வந்துருன்ட்டு நீ எங்கேயாவது வினோத நீ கூட்டு ரூமுக்கு போயிடாத. கல்யாணம் ஆனவங்க மட்டும்தான் ரூமுக்கு போனா பிரச்சனை தீரும். கல்யாணம் ஆகாத நீலாம் ரூமுக்கு கூட்டு போனா பிரச்சனை பெருசாயிடும். உஷாராயிட்டாமா, நம்ம அதுக்கு தான் பிளான் போடுறோன்னு. அஜய், அப்ப நம்ம ரூமுக்கு போய் நம்ம காதல் வெளிப்பாட்டை காமிச்சிட்டு வரலாமா? போவோம் வா.
ஏண்டா போன எபிசோடு வரைக்கும் கழுவி தானடா ஊத்துனேன் அவளுக்கு விவரம் தெரியலன்னு. இந்த எபிசோட்லன்னா தலையில தூக்கி வச்சு கொண்டாடுறேன். ஆமா வினோத், நீங்க ஏன் பொறாமப்படுறீங்க? போன எபிசோட்ல அவர் என்ன திட்டினாருன்னா அது வேற, இந்த எபிசோட்ல அவர் என்ன புகழறாருன்னா அது வேற. ஏன்னா எனக்கும் அஜய் மேல இருந்த காதல் தானே அவர் ஒரு பொண்ணுகிட்ட பேசுறாருன்றதுனால எனக்கு இவ்வளோ பெரிய பொசசிவ் எடுத்துட்டு வந்து இவ்வளோ பெரிய தாக்கத்தை எடுத்துட்டு வந்து உங்ககிட்ட சண்டை போடுற அளவுக்கு வந்துச்சு. அப்ப அஜய் சொல்ற மாதிரி நான் அஜய் மேல வச்சிருக்கிற காதல் எவ்வளோ பெருசு பத்தியா அப்படின்னு சொல்ல போனா ஸ்ரீநிதி வாசன் சீனியரை விட அஜய் இசை காதல் தான் பெருசு. ஏன்னா இன்னும் ஸ்ரீநிதி சண்டை போடுறதுக்கு வரல, நான் சண்டை போட வந்துட்டேன் பாத்தீங்களா. ஏன்னா ஒரு நாள் கூட என் அஜயை வேற ஒரு பொண்ணு கூட பேசவோ பழகவோ என்னால அலோவ் பண்ண முடியாது. பாத்துக்கோ, எல்லாரோட காதலை விட என் காதலும் அஜய் காதலும் தான் ஸ்ட்ராங்கானது. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனித காதல் அல்ல அல்ல அல்ல. ஆமா, எல்லார் காதலையும் சேர்த்து வைக்க போய் அதுல பிக்கப் ஆன காதல். வினோத் அப்படிலாம் சொல்லக்கூடாது, அப்புறம் உங்க காதல சேர விடாம பண்ணிடுவான் பாத்துக்கோங்க. ஏம்மா அப்படிலாம் வாயை வைக்காமதம்மா. நீ வேற 2 நாளா லேடி கிட்ட போறதுல நானே வினோதினியை பார்க்க முடியாம தவிச்சிட்டு இருக்கேன். ஆமாவ எங்க? உங்களை தான் பார்க்கணும்னு சொல்லிட்டு இருந்தேன். ஐ திங்க் வந்தாலும் வருவா. ஏம்மா இப்படி உட்காந்துருக்கனே, வினோத்துக்கிட்ட எப்படிமா பேசுவா? இப்படி உட்காந்துருந்தா அவ ரதிதேவி கிட்ட தான் பேசணும். உங்க பிரச்சனை. அஜய் வரீங்களா இல்லையா? வந்துட்டேன்டி தங்கம். ஏம்மா அட்மினே, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கேன்? எதுக்கு எனக்கு இப்ப லேடி கிட்ட போட்டு உட்கார வச்சிருக்க? அதுக்கு முதல்ல பதில் சொல்லு. இந்த போலீஸ்காரர் வந்தாரு, ஏதோ டயர்டா இருக்கு, மைண்ட் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்குன்னு என்னை வச்சு ஃபன் பண்ணாரு. அடுத்தது ஒரு சோடா புட்டி வந்தான், அவர் ஸ்ட்ரெஸ்ஸை நல்லா கிளியர் பண்ணி விட்டு கிளம்பிட்டான். அடுத்தது ஒருத்தன் வந்தான், என்னை லவ் பண்றேன்னு சுத்திட்டு கிடந்தான். அவனை வந்து இந்த இசைப்புள்ள ஏதோ டைவர்ட் பண்ணி அனுப்பி விட்டுருச்சு. சரி, இந்த அஜய் பையலாச்சும் உட்காந்துருக்கானே, அவன்கிட்ட மொக்க போடலான்னு பார்த்தா அவன் பொண்டாட்டி வந்து அவனை ஏதோ கன்ஃபியூஸ் பண்ணி கூட்டு போயிடுச்சு. இந்த சரவணன் பையன் சாயந்தரத்துலேருந்தே காணோம், என்ன விஷயம்னு தெரில. ஆனால் அவன் எதுவும் பண்ண போகிறதும் கிடையாது. ஆனால் பைபிளை எங்கே போச்சுன்னு தெரியல. இப்படி எல்லாரையும் ஒரு திசைக்கு திசற விட்டுட்டு என்ன மட்டும் இங்கே உட்கார வச்சு என்னமா பண்ண போற? இப்போ உன் பிளான் தான் என்ன? என் அட்மினை பதில் சொல்லுவியா இல்லையா? நான் போய் லோயர் டிஷர்ட் போட்டு வரேன். என் வினோதினி வேற என்னை தேடிக்கிட்டு இருக்காளாம். அவள் தேடும்போது பார்த்தாலே ஒழுங்காக பேச மாட்டான். அவள் தேடாதப்ப பேசி நான் என்ன பண்ணுறது? எல்லாருக்கும் ஒரு பேரை கொடுத்து பிக்கப் பண்ண வச்சுட்டேன். எனக்கு ஒரு பேரை டம்மியாகவே வச்சுருக்கேன். பார்த்துக்கோயா, நான் டென்ஷன் ஆகிடுவேன். இன்னும் 5 நிமிஷம் பார்ப்பேன், எவனாவது வரலாம், நான் மட்டும் போய் கழிச்சிட்டு வந்துட்டே இருப்பேன். ஆமா, இவர் பேர் வந்தா மட்டும் பேசி கிழிச்சு லவ் சொல்லிடுவாரு. இத்தனை வருஷமா காலேஜ் படித்தேன், இத்தனை வருஷமா வேலை பார்த்தேன், அப்பெல்லாம் இவர் காதல் சொல்லலையா? இவர் கெட்ட போட்டுக்கிற இந்த 5 நிமிஷத்துல தான் காதலை சொல்லிடுவாராம். மூடிட்டு உட்காடுறா டேய். அட்மின் கூட அசிங்கமா திட்ட ஆரம்பிச்சிருச்சு. டேய் ஓவரா வாய் பேசாத, அப்புறம் உன் பேரை உன் கூட சேர்த்து வைக்க மாட்டேன். கம்முன்னு உட்காந்துரு, வருவாங்க உன்னை பார்க்க கெஸ்ட். சரிம்மா அட்மினே, கம்மனே உட்காந்துருக்கேன். நீ வேற கடுப்பாய் போய் எதாவது பண்ணி விட்றாத. அந்த பயம் இருக்கட்டும். உசரே அட நீதானடா, கனவா நனவா இங்க நின்னாயடா, காயோ ஆராதா நெஞ்சோ சேராதா, காணோ நிழலிப்போ நெசமாகாதா. வசந்த் எதுக்கு இங்க வந்திருக்கான்? ஒருவேளை இவ அழுவுறது யாராவது சொல்லியிருப்பாங்களோ? ஆமா, இவ்வளவு நேரம் இந்த இசை பிள்ளை இங்க உட்காந்து இருந்ததுல அதை போய் சொல்லியிருக்குமோ? ஆமா, அந்த பிள்ளையா தான் இருக்கும். ஆனா அவன் வந்தது கூட தெரியாம இன்னும் பேராக்கு பார்த்து அழுதுட்டு இருக்கு பாத்தியா? அம்மா குட்டி, இங்கே பாரு. ஏய் சின்னு, நீ எப்படி உள்ள வந்த? ரொம்ப நேரமாக உனக்கு தான் வெயிட் பண்ணோம், உன்னை ஆளே காணோம். அப்புறம் தான் தெரிஞ்சது அவள் ரூம் கதவெல்லாம் லாக் பண்ணி வச்சிருக்கான்னு. அந்த விண்டோ வழியாக வந்தா அவள் தான் கண்டுபிடிச்சிருவாளே. அவள் தான் விண்டோவை பார்த்துட்டு இருந்தா, அதனால தான். சரி, வசந்த் ஏதோ பேச வந்திருக்கான், இது என்னன்னு கேட்போம். ஏய், லவ்வர்ஸ்குள்ளே பேசுறதுலாம் ஒட்டு கேட்கக்கூடாது. அவங்களா வந்து நம்ம கிட்ட ரைட் பண்ணால் மட்டும்தான் நம்ம கதையை கேட்டுக்கணும். தேவையில்லாமலாம் ஒட்டு கேட்கக்கூடாது. அவன் பேசிட்டு வருவான், நீ வா, உன்னை நான் வெளியே கூப்பிட்டு போகிறேன். அவன் டோரை லாக் பண்ணாம தான் வந்திருக்கான் உள்ள. ஏன் மேம், திட்டுத்தனமா நான் வந்தான்னு என்ன காணான்னு தேட மாட்டாளா? அவள் தேட மாட்டா. இவ்வளோ நேரம் அவனை நினச்சி அழுதுட்டு இருந்தா, இதுக்கப்புறம் அவன் பேசிட்டு போனதை நினச்சி அழுதுட்டு இருப்பா. அது மட்டும்தான் அவளுக்கு தெரியும். நீ வா, பேசி ஒரு முடிவு வரணும்ல. அங்கே சரவணன்லாம் நான் உட்கார வச்சுட்டு வந்திருக்கேன். ஏய், அந்த லேடி கிட்ட போட்ட பொண்ணு வந்துருச்சா? வந்துருச்சு. வாமா நீ சீக்கிரம். அவள் டென்ஷன் ஆகி போய் உன்னை எங்கேயாவது தூக்கி வைக்கிறதுக்குள்ள. சரி வா போலாம். ஸ்ரீநிதி, என்ன அமைதியாக இருக்கா? என்னை பார்த்தோன்னே படப்படன்னு கத்துவியே. என் ரூமில் யாரை கேட்டு வந்த, எதுக்கு இங்கே வந்த அப்படின்லாம் கேட்பா. இன்னும் அமைதியாக இருக்கா? எவ்வளோ டைம் கேட்டுட்டேன், அதுதான் உனக்கு புரியலையே. திரும்ப யாரும் எதுக்கு வரான்னு தான் புரியல. எவ்வளோ டைம் சொன்னாலும் கேட்க நான் ரெடியாக தானே இருக்கேன். அப்படி இருக்கிற பட்சத்தில் இப்பயும் வெளியே போடான்னு சொல்லியிருக்கலாமே. நான் ஏன் சொல்லணும்? இது உன் வீடு, நீ எங்கே வேணாலும் உட்காரலாம், எங்கே வேணாலும் வரலாம், எங்கே வேணாலும் போகலாம். அதை கேட்குற ரைட்ஸ் எனக்கு இல்லை. ஏன் வீடா? இது எப்பயிலேருந்து ஓ மைண்டுக்குள்ளே பதிஞ்சது? ஓ, என் வீடுனா நான் ஒரு ரூம்குள்ளே வரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ இதுக்கு முன்னாடி கூட என் வீடுன்றதுனால தானே நான் ஒன்றை பார்க்க வந்தேன். அப்போல்லாம் இது யாரும் வெளியில் போடான்னா? ஆமாம் சொன்னேன், நான் சொல்லுவேன்னு தெரிஞ்சு தானே வந்திருக்க. திரும்ப நான் சொல்லி மட்டும் நீ என்ன பண்ண போகிறேன்? உன் இஷ்டத்துக்கு தான் ஆட போகிறேன். உன்னால் என்னை வெளியில் போன்னு சொல்ல முடியல, அதுக்கு இவ்வளோ வாய் பேசுகிற. உன்னை இன்னைக்கு பார்க்கணும்னு தோணுச்சுடா. நீ உட்காந்துருக்கிறத பார்த்துக்கிட்டே இருக்கணும் போல இருக்குடா. ஏன்னு தெரியல.
ஒரு பொண்ணு என் லைஃப்பில் வந்துட்டானோன்னே உன்னால் தாங்க முடியல அப்படி தானே? ஒரு பொண்ணு உன் லைஃப்பில் வந்துட்டான்றதை என்னால் ஏற்றுக்க முடியலடா வசந்த். ஆமாம், நான் வரும்போது ஏன் அழுதுட்டு இருந்தேன்? நான் அழுகலையே, நான் ஏன் அழுக போகிறேன் தேவையில்லாமல்? தோ ஹெவியாக காற்றடிச்சிட்டு இருக்கு, மரம்லாம் அசைஞ்சிட்டு இருக்கு, ஏதாவது தூசி விழுந்திருக்கும், அதை தொடச்சிட்டு இருந்திருப்பேன். ஓ, அதை தொடச்சிட்டு தான் இருந்தேன். அப்போ நீ அழுவல அப்படி தானே? அழுகிறதா? எதுக்கு அழுகணும்? ஆமாம்மா, நீ அழுக வேணாம். நீ சிரிச்சிட்டே இரு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நான் சிரிச்சிட்டு இருக்கணும், சிரிக்காமல் இருக்கணும், ஆனால் அழுக மாட்டேன். சூப்பர் சூப்பர், கான்ஃபிடென்ட் லெவல் அதிகம், அதனால் அப்படியே இரு. அம்மா, இப்போ எதுக்கு என் ரூமுக்கு வந்திருக்கேன்? இப்போ நீ தானே சொன்ன இது என் வீடு, நான் எங்கே வேணாலும் வரலாம் போகலான்னு. அதான் உட்காந்துருக்கேன் உரிமையில். என்னோட வசந்த், இன்னைக்கு உன்னை எழுந்து போனேனால கத்தவே வாய் வரல, கத்தவும் முடியல. நீ இப்படியே உட்காந்துருடா, என்கிட்ட பேசலைனாலும் பரவாயில்ல. ஒரு நிமிஷம் உன்னை பார்த்தா போதுன்னு இருக்குடா. இன்னும் 3 நாளில் நான் கிளம்ப போகிறேன். எப்படிடா நான் போவேன்? அதுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக இருக்கன்னு வேற நான் பார்த்துட்டேன். என்னால் முடியாதுடா வசந்த். சூசைட் பண்ணிக்கிறதுக்கு கூட எனக்கு தைரியம் கிடையாதுடா. எனக்கு உன் கூட வாழணும் தாண்டா ஆசையாக இருந்தது. அந்த ஆசையெல்லாம் மனசுக்குள்ளே புதைச்சிட்டு என்னால் இருக்க முடியலடா. நீ என்ன நினச்சிட்ருக்க, நான் உன்னை நினச்சிட்ருக்கன்ற ஆசையில் இவ்வளோ நாள் இருந்துட்டேன். ஆனால் நீ வேற ஒருத்திக்கு சொந்தமாக போகிறன்றதை என்னால் கனவுல கூட நினைக்க முடியலடா வசந்த். எவ்வளோ ஆசை உன் மனசில் இருக்குது, எல்லாத்தையும் போட்டு புதைச்சிட்டு இருக்கல்ல நீ. உன்னால் ஒரு நாள் அந்த பொண்ணு கூட பேசுறதே தாங்க முடியலையா? பண்ணுறேன்டி, நீ ஏன் என்கிட்ட வரணும்? நீ அழுகுறது என் மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது. இசை சொன்னோன்னே நீ அழுது கேட்டு தாங்க முடியாமல் தான் ஓடி வந்தேன். ஆனால் இப்போ கூட வசந்த் அப்படின்னு உனக்கு தோணலல்ல? இவனை நம்ம தள்ளி வச்சு பார்க்கணுன்னு தான் தோணுதில்ல? ஆனால் ஒரே ஒரு மாற்றம், என்னை போடான்னு கத்தாமல் கம்முன்னு இருக்க. அதுலேருந்தே தெரியுது உன் மனசில் ஏதோ ஒரு ஈரம் வந்துருச்சுன்னு. முடியாதுடா, என்னால் உன்னை போன்னு சொல்ல முடியாது. சரி, நீ பாரு, நான் கிளம்புறேன். கிளம்புறியா? ஆமாம், கிளம்புறேன். வந்தாலே போடான்னு துரத்துவேன். இப்போ நான் கிளம்புறியான்னு கேட்குறேன். ஏன் என்கிட்ட ஏதாவது கேட்கணுமா? இல்லை என்கிட்ட ஏதாவது சொல்லணுமா? எனக்கு உன்கிட்ட சொல்ல என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ கிளம்பு. போகவா? போ. போகாதன்னு சொல்லுடி. வசந்தனை சொல்லடி. போகாதடா வசந்த், ப்ளீஸ். ஏய், எதுக்கு இப்போ கிட்ட வந்து உட்காந்துருக்கேன்? பார், இப்போ நான் சொல்லிட்டேன். உனக்கு எனக்குமான காதலை யாராலையும் எதுவும் பண்ண முடியாது, பிரிக்கவும் முடியாது. அவ்வளோ ஸ்ட்ராங்கானது. அந்த காதலுக்கு நடுவில் நீ தான் பொய்யா ஒரு வேலி கட்டி வச்சிருக்க. இப்போவும் சொல்கிறேன் ஸ்ரீநிதி, நீ எனக்கு வேணும். இப்போ எதுக்கடி அழுகுற? என்ன வேணாம் வேணான்னு சொல்லி தனியாக உட்காந்து அழுது என்ன திட்டி சாதிக்க போகிறேன்? ப்ளீஸ் டி, உன் காலில் கூட விழ தயாராக இருக்கண்டி. என்ன காரணம்னு சொல்லுடி. வசந்த், நான் என்ன சொன்னாலும் கேட்பியா? இப்போவே கழுத்தறுத்துட்டு சாவ கூட சொல்லு. நான் சாக ரெடியாக தாண்டி இருக்கேன். ஆனால் உன்னை மறந்துடுன்னு மட்டும் சொல்லாதடி. அழுகாதடி. எதுக்குடி அழுகிறேன்? கடைசி வரைக்கும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நான் உன் கூட இருப்பேன்டி. உனக்கு பர்சனலாக ஏதாவது பிரச்சனை இருந்தால் கூட சொல்லு ஸ்ரீமா. வசந்த், சொல்லுடி. அழாத. நீ அழறத என்னால் பார்க்க முடியாது. தெரியுதுல்ல, நீ அழறத மட்டும் என்னால் பார்க்க முடியுதா? பார்க்க முடியலடி. சொல்லடி. என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லு. எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுவியான்னு மட்டும்தான் கேட்டேன். பண்ணுவியா? சொல்லு, என்ன பண்ணணும்? நான் இருக்கிற இந்த 3 நாளும் நீ ஒரு பொண்ணு வந்திருக்கால, அவகிட்ட பேசாத. பேசினாலும் க்ளோஸாக இருக்காதடா. என்னால் தாங்க முடியல. எனக்கு நீ வேணாம். உண்மையாகவே நீ எனக்கு வேணாம். நீ சந்தோஷமா இரு, அது எனக்கு போதும் தான். ஆனால் என் முன்னாடி நீ அவகிட்ட எதுவும் பண்ணாதடா. என்னால் பார்க்க முடியல. பார்க்க முடியலன்னு மட்டும் சொல்கிறேன். அவளே வேணான்னு தான் நான் சொல்கிறேன். நீ எனக்கு போதும்டி. நீ போன்னு சொல்லு. இப்போ கூட உன் கழுத்தில் தாலி கட்ட நான் ரெடியாக தாண்டி இருக்கேன். எனக்கு வேணாம். நான் தெளிவாக தான் இருக்கேன். நீ என்ன பண்ணாலும் நீ எனக்கு வேணாம். அவ்வளோதான். வேணாம் வேணாம் வேணாம். ஆனால் என் முன்னாடி நீ அவகிட்ட பேசி பழகாத. நான் போயிடுறேன்டா. இல்லைனா இப்போ கூட சொல்லி நான் போகிறேன். இந்த 3 நாள் கூட நான் இங்கே இருக்கல. என்னால் ஒன்று இன்னொரு பொண்ணு கூட சேர்த்து பார்க்க முடியல வசந்த். பார்க்க முடியல தானே? என்னாலையும் அவ கூட பழக முடியல தானே? அப்படி இருக்கும்போது நீ நானும் தானடி ஒன்று சேரணும். இவ்வளோ காதில் மனசில் வச்சுக்கிட்டு என்னை ஆண்டி இப்படி வேணான்ற? சொல்ல முடியாது. எனக்கு நீ வேணாம். ஆனால் அவகிட்ட நீ பேசி பழகக்கூடாது. அது எப்படி என்னால் முடியும்? முடியாது. நீ வேணான்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பாக முன்னாடி என்னை கல்யாணம் பண்ணி காட்டு வேண்டி. வசந்த், எனக்காக இதை மட்டும் பண்ணன்னு தானே சொல்கிறேன். நீ எதை வேணாலும் பண்ண சொல்லு, நான் பண்ணுறேன். ஆனால் இதை மட்டும் என்னால் பண்ண முடியாது. வசந்த், உனக்கு நான் வேணாம், என்ன நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். ஆனால் உன் முன்னாடி அவளை நான் எதுவும் பண்ணக்கூடாது. பண்ணால் உனக்கு கஷ்டமாக இருக்குது, அப்படி தானே? ஆனால் நான் கெட்டவன். இது எல்லாத்தையும் எப்படி நீ சொல்கிற? நம்பவே முடியல. உன்னால் நம்ப முடியுதா? யாருமே நம்ப மாட்டாங்க. இப்படி கேவலமாக உனக்கு போய் சொல்ல கூட வரல. அப்படி இருக்கும்போது என்கிட்ட நடிச்சு என்னடி பண்ண போகிறேன்? சொல்லுடின்னு சொன்னேன், சொல்லு. அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ எனக்கு வேணாம். என் முன்னாடி இன்னொரு பொண்ணுக்கிட்ட பேசி பழகவும் கூடாது. நீ போனதுக்கப்புறம் அவள்கிட்ட பேசி பழகினா உனக்கு ஓகேவா? சொல்லு. நீ போனதுக்கப்புறம் உன் காதுக்கு எந்த நியூஸும் வராதா? எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அவளை நான் லவ் பண்ணுறேன், அவள் கூட ரொமான்ஸ் பண்ணுறேன், அவளை நான் கிஸ் பண்ணுறேன், அவளுக்கு எனக்கு குழந்தை பிறகுது, இதெல்லாம் உன் காதுக்கு வராதா? அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன்? நான் இப்போ அவகிட்ட பேசாதே உன்னால தாங்க முடியல. அப்படி என்ன அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஃபியூச்சரில் எனக்கு குழந்தைலாம் பிறந்து அவ கூட நான் ஜாலியாக இருக்கேன் அப்படின்னா அதை மட்டும் நீ தாங்கிப்பியா? சொல்லு, தாங்கிப்பியாடி? முடியாது. இதெல்லாம் என் காதிலே விழாத தூரத்துக்கு நான் போயிடுவேன்டா. பைத்தியக்காரியாடி நீ. வர்ற கட்டுப்புக்கு என்ன பண்ணுவனே தெரியாது. அப்படி என்ன தாண்டி மனசில் வச்சிருக்க? அதை மட்டும் என்கிட்ட கேட்காதடா.
நீ சொல்ல தேவையில்லடி, நீ சொல்லவே தேவையில்ல. இதுக்கப்புறம் உன்கிட்ட நான் வந்து கெஞ்சவும் மாட்டேன். எவ்வளோ டைம் தாண்டி உன் காலில் விழாத குறையா கெஞ்சிட்டு இருக்கேன். அப்படி என்னத்தை தாண்டி மனசுக்குள்ளே வச்சுட்டு வைராக்கியமாக வாழ்ந்துட்டு இருக்கேன், எனக்கு புரியல. உனக்கு என்ன அவகிட்ட பேசினா உனக்கு பிடிக்கல அப்படி தானே? நான் பேசுவேன்டி, அவகிட்ட நான் பேசியே தீருவேன். நாளையிலேருந்து பாருடி, எப்படி அவகிட்ட பேசுறேன்னு மட்டும். உனக்கு அது பிடிக்கல, அதை தாண்டி நான் செய்வேன். கண்டிப்பாக நான் செய்வேன்டி. ஏன் பாருடி, நீ போகிறதுக்குள்ள உன்னை இங்கே லாக் பண்ணுறேன்டி. நீ இங்கே தாண்டி இருப்ப. உன் கண்ணு முன்னாடியே தாண்டி நான் வாழ்வேன். அவளை எப்படி லவ் பண்ண போறேன்னு மட்டும் பாருடி. அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு எத்தனை பிள்ளைங்க பெற்றுக்க போகிறேன், எப்படி சந்தோஷமாக வாழ போகிறேன்னு பாருடி. உனக்கு நான் கொடுக்குற தண்டனை அது தாண்டி. பாருடி, கண்டிப்பாக பாருடி. வேணாம் வசந்த், அப்படி சொல்லாதடா. அப்படி தாண்டி சொல்லுவேன். நீ பாருடி, உன் கண்ணு முன்னாடியே நாளைக்கு அவளுக்கு நான் கிஸ் பண்ணுறேன்னா இல்லையான்னு பாருடி. அதை பார்த்து நீ நொந்து போடி போடி போடி. வசந்த், ஏய், உனக்கு நான் வேணாம் தானடி, உனக்கு நான் வேணாம் தானடி. அப்புறம் எதுக்கடி அழுகுறேன்? அப்புறம் என்ன நீ மனசுல வச்சிட்டு இருக்க? ஆனா உன் முன்னாடி நான் எதுவும் பண்ணக்கூடாதுன்ற நீ சொல்லிட்டு இல்லடி, அதுக்காகவே பண்ணுவேன்டி. நாளைக்கு நான் கிஸ் பண்ணி காட்டுறேன்டி. விட்டுடி விட்டுடி. முடியாது. வேணாண்டி ஸ்ரீநிதி. பிடிக்காவின் பூச்சுக்கு தெரியவில்லை விழி உனக்கு சொந்தமடி, வேதனைகள் எனக்கு சொந்தமடி. அலைக்கடலை கடந்த பின்னே நுரைகள் மட்டும் கரைக்கே சொந்தமடி. கண் பேசும் வார்த்தைகள் புரிவதில்லை. கிஸ் பண்றேன்னு சொன்னதே மேடம் மேல தாங்க முடியல, அப்படித்தானே? ஆமா, இருக்கும்போது நான் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம், அப்படித்தானே? அப்படிதான். 2 மாச்சம் லாஜிக் இருக்காடி. அதெல்லாம் எனக்கு தெரியாது. 3 நாள் நீ எதுவும் பண்ணக்கூடாது. நான் போனதுக்கு அப்புறம் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ. ஏய், பைத்தியக்காரத்தனமா இல்லையாடி ஸ்ரீநிதி? இல்ல, உன்னெல்லாம் ஓ வழியில போய் தாண்டி திருத்தணும். அவளை கிஸ் பண்ண போறன்றது தாங்க முடியாம என்ன நீ கிஸ் பண்றியா? உனக்குள்ள எவ்வளவு லவ் இருந்திருந்தா உன்னையே மீறி இப்படி நடந்துருப்பேன். இந்த 4 வருஷமா நான் எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பேன். உன் ரூமுக்கு வந்தாலே போன்னு நீ சொல்லுவேன். நான் மட்டும் போயிட்டேன். ஆனா உன்கிட்ட நான் தைரியமா வந்தா உன்னால எதுவும் பண்ண முடியாது, அப்படிதானே? பாரு, அடங்கி போய் உட்காந்துருக்கா. மடியில் உட்காந்துருக்கோன்ற நினப்பு கூட இல்லாம உட்காந்துருக்கா, பைத்தியக்காரி. இருக்கு உனக்கு. நீ எதுல வீக்னஸ்னு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. அதுல அடிக்கிற இரு. ஸ்ரீநிதி மேடம், கொஞ்சம் மடியிலேருந்து இறங்குறீங்களா? மடியில தான் உட்காந்துருக்கீங்க, இறங்குங்க. மடியில உட்காந்துருக்கேன். மடியில தான் உட்காந்துருக்கீங்க. தூக்கி மடியில உட்கார வச்சோன்னே ஜம்பரமா உட்காந்து ஆளுதுகிட்டு இருக்கீங்க. நீ எதுக்கு என்ன மடியில தூக்கி குறைச்சா? வேண்டுதல், இறங்குடி. அறிவே கிடையாது உனக்குலாம். ஆமா, எனக்கு அறிவு இல்லை. நீ கொஞ்சம் இருந்தா கொடுத்துட்டு போறப்ப சும்மா இருந்தவனே இப்ப என்னடி பண்ண? என்னெல்லாமோ பண்ணி வச்சுட்டு எனக்கு அறிவு இல்லையா? நான் என்ன பண்ணேன்? என்ன பண்ண உட்காந்து நீ யோசிச்சு பாரு. அப்புறம் நான் போயிட்டு வரேன். ஏன்னா என் ரதி தேவி எனக்காக மொட்டை மாடியில் வெயிட் பண்ணிட்டு இருக்கா. போய் அவளை லவ் பண்ணும். அதனால பாய் ஏய் ஏய் ஏய், பாய். நாளைக்கு வேற அவளுக்கு கிஸ் கொடுக்கணும். அதுக்கு போய் நான் ப்ராக்டிஸ் பண்ணணும். போய் ப்ராக்டிஸ் பண்றேன்.